மனிதன் பல கோடி சரீரங்களை எண்ணத்தின் உணர்வுகளை தனக்குள் உயிரான நிலைகள் பிரம்மா சிருஷ்டித்து நமக்குள் வைத்திருக்கும் நிலையை ஆக இதனின் புந்து வழியும் மாசி மகம் என்று சொல்வார். மாசி மாதம் சில ஆலயங்களில் இது மாசி மகம் என்றும் வைப்பார். 12 வருடத்திற்கு ஒரு வரும். ஆக இதை போல பொங்குகிறது என்றும் சொல்வார். இதை போல மாசி மாதம் வந்துவிட்டால் குல தெய்வங்களை எண்ணுவார்கள். தான் எந்த குல வழியில் வந்தமோ அதனின் தன்னை வணங்குவார்கள். நாம் பிறந்து வந்த நிலையிலும் தனக்குள் அவர்கள் காத்த நிலையிலும் நாம் எண்ணினாலும் அவர்கள் நம்மை காத்திட அவர்கள் எண்ணிய வேதனையான உணர்வுகள் அவருக்குள் பதிவாகி தட்சிணாயனம் என்ற நிலைகளில்தான் நாம் மீண்டும் பிறவின் ஈர்ப்புக்குள் தான் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையை உணர்த்துவதற்காக இந்த மாசி மகம் மனிதனின் நிலைகள் கொண்டு இந்த மாசி மாதம் நாம் தட்சிணாயனத்தில் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வருவர்களும் மீண்டும் நாம் ஒருவருக்கொருவர் இறந்து மகா சிவன் ராட்டில் நாம் கண்ணில் புறப்பட்டது விண்ணுலகில் பற்றுணர்ந்தது அவை அனைத்தும் நமக்குள் சேர்த்து தட்சிணாயமாக நமக்குள் அது வளைந்து வருகிறது என்றும் உடலின் ஈர்ப்புக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்ற நிலைகளை காட்டப்பட்டது. அதே சமயம் இன்று பங்குனி உத்தராயணம். ஆக உத்தராயணம் என்பது மனிதனின் 6வது அறிவாகி திசை மாற்றி நாம் ஒவ்வொன்றும் இணைத்து நமக்குள் திருப்பி நமக்குள் வளர்த்துக் கொள்ளும் நிலையை பெற்றவன் மனிதன். ஆக இந்த 6வது அறிவின் துணையால் நாம் இன்னொரு பிறவி இல்லாத நிலைகள் அடைந்த ஒன்றிய இந்த உணர்வால் பெற்றதுதான் உத்தராயணம் என்பது. இன்று உதாரணமாக பங்குனி மாதம் இந்த உத்தராயண நாட்களில் 6வது அறிவான முருகனுக்கே தான் மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டு ஆக தன்னுடைய திசை மாற்றி உடல் வரும் நிலையை மாற்றி ஒளிபெற்ற ஞானின் உணர்வை நமக்குள் இணைத்து ஒளியின் சரீரமாக நாம் நிலை கொண்டு வாழ்ந்திடும் நிலைகள் பெற்ற உருவாக்கப்பட்டதால் பிரம்மாவை சிறப்பிடித்தார். இந்த 6வது அறிவுக்கும் தான் நுகர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் ஒவ்வொரு சரீரத்திலையும் நாம் எதனை இணைத்து அதன் உருவற்றது என்ற நிலையில் நாம் மனிதனான பெண் இவை அனைத்தும் நாம் அறிவிக்கும் நிலையாக உத்தராயணம். மனிதன் ஆன பெண் தான் திரும்பி அந்த ஒளியின் சிகரமாக உயிரின் நிலை ஒன்றி அந்த உணர்வின் செயலாக நாம் இணைந்து உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு இன்று மகரிஷிகள் இன்று விண் உலகிலே வாழ்ந்து கொண்டு உள்ளார்கள். இதை போல இன்று பங்குனி உத்தரம் என்றால் இன்று காவடி ஆட்டமும் பால்குடம் எடுத்து அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்து இந்த வாழ்க்கைக்கு அவன் செய்திடப் போவது இல்லை. ஆகவே இந்த உத்தராயணம் என்பது நாம் எப்படி நாம் தீர்த்தங்களை எடுத்து நாம் அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்கின்றோமோ இதே போல ஞானிகளால் உருவாக்கப்பட்ட அந்த தீர்த்தங்கள் ஆக ஞானிகளால் உருவாக்கப்பட்ட நல்ல உணர்வின் இயக்கங்களாக மகிழ்ந்திட்ட இந்த உணர்வின் தன்மையை நாம் சப்த ரிஷிகள் ஆக அந்த ரிஷிகள் உணர்ச்சி உணர்வுகள் அதனின் சக்தி நமக்குள் உண்டு. அதனை நாம் நுகர்ந்து இதனுடைய நிலைகள் நாம் நமக்குள் எடுக்க வேண்டும். எப்படி மயில் தனக்குள் உணவாக நஞ்சினை தனக்குள் உணவாக எடுத்தாலும் அதனை நிலைகள் கொண்டு மகிழ்ச்சி நிலைகள் மகிழ்வாகலாம் என்று சொல்லுகின்றமே இதை போல மயிலின் தொகையை வைத்து காவடி ஆட்டம் ஆடுவார்கள். இது வெறும் ஆட்டமே. ஆக ஞானிகள் காட்டியதை ஆடல் பாடலுடன் மகிழ்ந்திடும் நிலையை செய்யும் மனிதனுக்கு உற்சாகப்படுத்தும் நிலைகள் வரலாம். ஆனால் உற்சாகத்தில் மறைந்தது உடல் சோர்வடைவதும் கால்களில் நாம் ஆடி ஆட்டங்கள் தோய் விடும்போதும் அதனால் வரும் வேதனையும் மகிழ்ந்திடும் ஆதைக்குள் பால் பாதாமி வைத்து அவருடன் நஞ்சை இணைப்பது போல இவையும் கலந்து வேதனையை தான் நாம் உருவாக்க முடிகின்றதை தவிர அந்த ஞானின் உணர்வை நாம் பருகுவதில்லை. இதை போன்ற நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் இது ஐதீகம் என்றும் முருகனுக்கு அவனுக்காக வேண்டி தன் உடலை இம்சித்துக் கொண்டார். அதாவது உடல்களிலே ஊசிகளை கோர்ப்பதும் கொக்கிகளை கோர்ப்பதும் அந்த முருகனை தன் முதுகளை இழுத்தி சுமந்தார். அதை மெச்சி அவனுடைய பற்று கொண்டும் நமக்குள் நல்லது செய்வான் என்ற நிலையில் இவ்வாறு ஐதீகங்களும் அவன் முருகன் செய்வான் என்ற நிலைகளை நமக்குள் வேதனை உருவாக்கி அதன் கொண்டு முருகன் நமக்கு செய்வான் என்ற திசை மாற்றிதான் என்று நாம் வணங்குகின்றோம். உத்தராயணம் என்பது நமது மனித வாழ்க்கையில் இன்னொரு பிறவிகளை திரும்பி பார்க்காது நமக்குள் உயிரின் நிலைகள் கொண்டு இந்த உணர்வினை இணைத்து இந்த 6வது அறிவின் நிலைகள் கொண்டுதான் உயிருடன் ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி விண் உலகம் செல்ல முடியும். நாம் எங்கே இருந்து தோன்றினோமோ அது கீழே வரும்போது தட்சிணாயனம் சூரியன் ஈர்ப்பின் தன்மைகள் இந்த அதனின் ஓட்டத்தில் ஓடும். இதனுடைய சுழற்சி வட்டத்தில் வருவதை மீண்டும் இதை விண்ணை நோக்கி திசை திருப்பி உணவின் ஆற்றல் கொண்டு விண் நோக்கி சென்ற
அந்த உணர்வு கொண்டு நாம் மனிதன் இந்த விண்ணுலகில் இன்று மிதந்து கொண்டும் ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு உள்ளார். அதான் உத்தராயணம் என்பது இன்று ரிஷிகள் துருவ பகுதியிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் விண்ணிலிருந்து வரும் தீய உணர்வினை தன்மையை ஒளியாக தனக்குள் சுழற்சி அந்த ஒளியின் சிகரமாக இந்த பிறவியில்லா நிலையும் இன்னும் 16 என்ற நிலையில் உயிருடன் ஒன்றி என்றும் நிலை கொண்டு உள்ளார். பூமிக்கு வரும் நிலையில் தட்சிணாயனம் கவரும் நிலையை உத்தராயணம் பகுதியில் இருந்துதான், துருவ பகுதியில் இருந்துதான், வட துருவ பகுதியில் இருந்துதான் இது கவர்கின்றது. ஆகவே இந்த 6வது அறிவு கொண்ட மனிதன் அந்த உத்தராயணம் வடத்துருவ பகுதியில் நின்று தன் உணவின் தன்மை ஒளியாக மாற்றி விண்ணின் ஆற்றலை தனக்குள் இணைத்து விண்ணிலிருந்து வரும் அந்த உணவின் துகள்களை தனக்குள் உணவாக எடுத்து நஞ்சினை ஒடுக்கி இன்று வைரம் எவ்வாறு தன் நஞ்சினை ஒடுக்கி ஒளியின் சிகரமாக இருக்கின்றதோ அதை போல அடைந்தவர்கள் அந்த மகரிஷி. அதனை பின்பற்றி சென்றவர்கள் அந்த துருவத்தை நோக்கி இன்று சப்தரிஷி மண்டலங்கள் மனிதனான அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புக்குள்ளே அந்த துருவ நட்சத்திரம் உமிழ்த்தும் உணவின் சத்தை அவர் உணவாக உட்கொண்டு ஒளியின் சரீரமாக வாழ்ந்து கொண்டு உள்ளார். என்று நாம் மனிதனுக்கு ஒரு உணர்வின் தன்மை புழுவிலிருந்து மனிதனாக உருவாக்கும் வரையிலும் நாம் ஒவ்வொன்றும் அறிவாக அறிந்து கொள்கின்றோம். அறிந்ததும் ஒளியின் சிகரமாக ஆனத்தில் ஒளியின் சுடராக அறிந்திட்ட உணர்வை உடலுக்குள் உணர்வின் ஒளியாக மாற்றி பின் சென்ற அவர்கள் உமிழ்த்தும் உணர்வுகள் இன்று நமது பூமியில் படர்ந்து கொண்டுள்ளது. ஆகவே இன்றைய நாள் 6வது அறிவினால் விண்ணுலைய பெற்ற நாள் என்று நாம் நினைவில் கொள்வதற்கும் நாம் இன்னொரு தெரிவு கடமைக்கு திரும்பிடாது வேஞ்சான் உணர்வை பெறும் பகுதி பெற்றதால் இன்று உத்தராயணம். ஆகவே இன்று முருகன் 6வது அறிவின் தன்மை கொண்டு நாம் பிரம்மாவை சிறப்பிடித்தார் முருகன். ஆகவே துருவ பகுதி வீட்டிலிருந்து துருவ மகரிஷி அவன் விண்ணிலிருந்து வரும் பூமி கலக்கும், பூமி கவரும், அதன் அருகிலே நின்று பூமிக்கு வரும் உணவின் சத்தை இங்கே தாவர என சத்தாக விளைந்து அதனை நிலைகள் கொண்டு உணர்வின் எண்ணம் கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சிகரமாக மாற்றிய அவர் ஆக பூமிக்கு வரும் அந்த உணவின் சத்தை அதனை நஞ்சினை ஒடுக்கி ஒளியின் சிகரமாக மாற்றி வருகின்றார். ஓர் செடி தனக்குள் எந்த உணவின் சத்தை இணைத்துக் கொண்டதோ அந்த மனத்தால் தன்னை பாதுகாத்துக் கொள்வதும் தன் உணர்வாக மற்றது தன் இனத்தை பிரித்து கவர்ந்து கொள்வது போல மற்ற இந்த பூமியில் வளர்ந்த பல கோடி சாவர சத்தை உயிரணுக்களாக இருந்து அதனுடைய உணர்வுக்கு உடலாக்கி அதனின் தன்னையை நின்று தாவர சத்துகள் முழுமையாக விளைந்த வித்தனை உணவாக வைத்து அதில் உள்ள தீமைகளை அகற்றி வைத்து அதனின் சத்தை நாம் உணவாக உட்கொண்டு அது இயற்கையில் விளைந்த நிலையை நமக்குள் நெருப்பிலிட்டு அது நஞ்சின் தன்மையை மாற்றி அது உணவின் சுவையாக மாற்றி நல்ல உயர்ந்த எண்ணத்தை நமக்குள் பயிர் செய்து இந்த உணவின் இயக்கமாக மாற்றியதால் மனிதன் 6வது அறிவு. இதனின் துணை கொண்டு உணவின் நிலைகள் கொண்டு இயற்கையில் விளைந்த நிலைகளை தாவர இனம் அல்லாது மெய்ஞானி உணர்வை நமக்குள் நகர்ந்து அவர்கள் எப்படி உணர்வை ஒளியாக மாற்றினார்களோ அதே போல இந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு நாம் எண்ணிய உணர்வை உயிரான ஈசனிடம் உணர்வின் தன்மை உருமாற்றுவதுதான். ஆக மனிதன் 6வது அறிவின் தன்மை கொண்டு இது நல்லது இது கெட்டது என்றிருப்பினும் நல்லது நல்லதும் அல்ல, கெட்டது கெட்டதும் அல்ல. மிளகாய் காரமானதுதான், உப்பு கைப்பானதுதான். இவை அனைத்து சமமாக உருவாக்கி சுவை கொண்டதாக படைப்பது போல நமது வாழ்க்கையில் தீமைகள் எது இருப்பினும் தீமைகள் அகற்றி சுவையின் தன்மை உருவாக்கிய மகிழ்ச்சியின் உணர்வுகளை நம் உணர்வுடன் இணைத்து இது சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றது 6வது அறிவு. ஆக சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதன் உணர்வின் தன்மை நுகரச் செய்து உணர்வின் ஆற்றலால் தனக்கு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று விண் உலகில் ஒளி சுடராக விண்ணில் இருந்து வரும் நஞ்சினை ஒடுக்கி உணர்வு ஒளியாக இன்றும் மாற்றிக்கொண்டு இன்று மின்னிக்கொண்டும் உடல்வரா நிலையை இன்று வாழ்ந்து கொண்டுள்ளார். ஆக நாம் விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒளியாக மாற்றும் திறன் பெற்ற இந்த மனித உடலில் இன்னொன்று நம்மை கவர்ந்திராது அதை மாற்றி தனக்கு இசைந்ததாக எவ்வாறு நாம் படைத்து சாப்பிடுகின்றோமோ இதில் விளைந்த உணர்வின் எண்ணங்கள் தான் மனித உடலை உருவாக்கி தீமைகளை அது தீமையுடைய நிலைகளை அடக்கி ஆக நாம் மகிழ்ந்திடும் உணரை போல இந்த உடலை விளைவித்த நிலைகள் இதைத்தான் உத்தராயணம் என்பது. 6வது நிலைகள் கொண்டு நாம் பிறவி கடனை நீந்திராது உயிருடன் ஒன்றிய ஒளியுடன் என்றும் ஒளிந்து ஆக துருவப்பகுதிகள் என்றுமே நிலை கொண்டு ஆக இந்த பூமிக்கு வருவது அனைத்தும் அது நிலையான நிலைகள் கொண்டு இன்று அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். துருவ நட்சத்திரமாக அது நின்று உமிழ்த்தும் நிலையில் இந்த மனிதனாக பின் சென்றவர்கள் அதை கவர்ந்தவர்கள் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக இந்த துருவம் அது சமைத்து அனுப்பும் உணர்வை
ஒளியின் சிகரமாக ஆறாவது அறிவுண்டு ஏழாவது மாற்றியவர்கள் இதனின்று எல்லவிகள் அதை உணவாக உட்கொள்கின்றார்கள். ஆகவே இதை நாம் ஓர் சூரியன் எவ்வாறு உருவானதோ இதைப்போல உயிரின் நிலைகள் கொண்டு முதல் மனிதன் துருவத்தை கண்டுணர்ந்து உணவின் தன்மை தனக்குள் நிலை கொண்டு அது மாற்றிக்கொண்டிருக்கும் வேளை அவனின்று வெளிப்பட்ட உணர்வு ஆறாவது அறிவால் அதை நுகர்ந்து தனக்குள் உருவாக்கும் நிலை பெற்றவன் மீண்டும் சப்தரிசி தனக்குள் சிசித்துக் கொண்ட நிலையில் கொண்டும் உயிருடன் ஒன்று இருக்கிறான் என்ற நிலையை நிலைப்படுத்துவதற்குத்தான் காரண காரியமான பெயர்களை வைத்து நாம் அறிந்திடும் வண்ணம் இந்த மனிதனானத்தன் நாம் முழுமை எவ்வாறு ஆவது என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் முழுமை பெறும் வாயிலில் நாம் இருக்கும் உத்தராயணம். ஆக மனிதன் நிலைகள் மற்ற புழுவிலிருந்து மாறி உயிருடன் ஒன்றிய நிலைகள் கொண்டு நாம் என்றும் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்ற உணர்த்திய அந்த அருஞான உணர்வுகள் நாம் கவரும் நிலைதான். இப்போது நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகள் பூர்ண பௌர்ணமியான நாள் என்று பௌர்ணமானத்தில் இயற்கையிலே மற்ற கோள்கள் இதனுடைய சூரியனுடைய கதிர் உமிழ்த்தும் கதிர்களை தடைப்படுத்தும் போதும் சந்திரனோ அது தனக்கு சிறுக சிறு இருள் சூடுகின்றது. ஆக இதை போல அது திருக சிறுக சூரியனின் கதிர் இயக்கங்கள் இது பெறாது தடைப்படும் போது அதன் உணர்வுகள் குறைந்து அதனுடைய வெளிச்சமும் மங்கி விடுகின்றது. இதை போலதான் பொழுவிலிருந்து மனிதனாக அனைத்தும் அறிந்திடும் நிலை வரும்போதும் பெரியோர் மனிதனின் செயல்களை அவன் செய்யும் தீமைகளை நாம் வரும்போதும் நமக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களை நாம் அறிய முடியாது, அது மறைத்து விடுகின்றது. இவ்வாறுதான் நாம் மனிதனான நாம் பெரியோர் மனிதனுக்குள் அந்த உணர்வின் துணையால் நமக்குள் சிறுக சிறுக மறைந்து இருசூழல் நிலை வந்து விடுகின்றது. எவ்வாறு பௌர்ணமி ஞானத்தில் அடுத்த 15க்குள் ஒளியின் நிலைகள் சிறுக மங்கி அதன் செயலாக மாறுகின்றதோ இதை போல மனிதன் அனைத்தும் அடைந்திடும் நாம் பௌர்ணமி போன்ற முழுமை அடைந்த நாம் என்று நாம் பிறருடைய மனிதர்கள் எண்ணங்களை நாம் கவர்ந்து நாம் தேய்பறையாக என்றும் புழுவிலிருந்து மனிதனாக இது தட்சநாயனம் என்ற நிலையை திரும்பி விடுகின்றோம். ஆக இவ்வாறு திரும்பாது 6வது அறிவின் தன்மை கொண்டும் நிலை கொண்டு உத்தராயணம் என்றும் நாம் நிலை கொண்ட நிலையை நினைப்படுத்தும் நாள் தான் இன்று முருகனுக்கு உகந்த நாள் என்றும் பேரோட்டும். ஆக தன்னுடைய நிலைகள் பலருடைய உணர்வின் தன்மை கொண்டும் இன்று முருகன் கோயில் தேரோட்டம் வைத்திருப்பார். பல ஆயிரம் பேர் சேர்ந்து அதை இழப்பது போல நம் பல ஆயிரம் பேர் ஒன்று கூடி அந்த 6வது அறிவின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரியமாக நிலை கொண்டோருடைய நிலைகளை நாம் எண்ணி இந்த 6வது அறிவால் நாம் பலருடைய எண்ணங்களை நமக்குள் இருந்து அதனை நிலை கொண்டு நாம் வளம் வந்து பலருடைய நிலைகள் கொண்டு உயர்ந்த ஞானின் உணர்வை நமக்குள் கவர்ந்து நமக்குள் அந்த செயலாக்கம் வேண்டும் என்ற நிலைக்குத்தான் இந்த தேரோட்டம். பலரும் சேர்ந்து இன்றைய முருகனின் நிலைகள் ரதங்கள் எழுப்பது போல 6வது அறிவின் தன்மை கொண்டு நாம் அந்த 7வது நிலையை அடைந்த அந்த மகிழ்ச்சிகளால் உருவாக்கப்பட்டு தன் உடலில் ஒளியாக மாற்றிய உணர்வுகள் இன்று நம் முன் உள்ளது. ஆகவே நாம் பருகும் நாளாக இதை போல காவியங்கள் தீட்டி கந்த புராணத்தில் இது உண்டு. ஆனால் காலத்தால் அது மறைக்கப்பட்டு காவடி ஆட்டமும் ஆக நாம் அதை போல நாம் எங்கெங்கு தீர்த்தங்களை முருகனுக்கு அபிஷேகம் செய்தால் அதை மெச்சி நமக்கு அங்கே வைத்திருக்கும் அதை செய்வார் என்று நாம் எண்ணுகின்றோம். ஆங்காங்கு காவடி ஆட்டங்களும் ஊருக்கு தாளங்களோட காவடி ஆட்டங்கள் ஆடி ஆக ஒரு இடத்திலும் நாம் முருகனுக்காக நான் வேண்டியுள்ளேன், என் கடமைகளை செய்யவில்லை என்ற நிலைகளை பிறரை யாசித்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு செல்லும் மார்க்கமாக தான் வைத்துள்ளார்களே தவிர நமக்கும் அவர்கள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை உத்தராயணம் நமக்குள் பலருடைய எண்ணங்கள் உருக்கணைத்து அந்த உணர்வின் துணை கொண்டு விண்ணிலே நடந்து கொண்டிருக்கும் அவருடைய உணர்வு மண்ணிலே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இங்கே படைத்துள்ள நிலைகளை நாம் இதை போன்று உருக்கணைந்து உணர்வின் சக்தியை நமக்குள் கவர்ந்து அந்த ஒளியின் சுடராக 6வது அறிவின் தன்மை கொண்டும் நாம் சூரியன் எவ்வாறு அது ஒளி சுடராக இருக்கின்றதோ இதை போல ஒவ்வொரு உயிரும் தான் வளர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு நாம் இணைத்த நிறைவு கொண்டு அந்தந்த உடலிலே விளைந்த உணர்வுகள் நாம் உருக்கணைந்து சேர்க்கப்படும் போதுதான் நாம் ஒளியின் சுடராக நம் உணர்வு ஒன்றி வருகின்றது. சூரியன் எவ்வாறு மற்ற 27 நட்சத்திரங்களையும் நவக்கோள்களும் அது கவர்ந்து கொள்கின்றது. ஒளி சுடராக மாற்றுகின்றதோ அதில் நஞ்சை பெருக்கி விடுகின்றது. இதே போலதான் நமது உடல் மலத்தை நஞ்சாக மாற்றி அந்த உணர்வின் தன்மை தெளிந்த நிலைகள் கொண்டு தீமைகள் அகற்றிடும் உணர்வின் எண்ணங்களாக வந்த இதனை கொண்டு அங்கே பார்வழி மண்டலமாக அமைத்த நட்சத்திரங்களை போன்றும் நம்முடைய எண்ணத்தால் நமக்குள் தீமைகள் வராது அருள் ஞானி உணர்வை நமக்குள் பார்வழி மண்டலங்களாக மாற்றி தீமை நிலைகள் அறிவடைந்து நமக்குள் வரும்போது தெளிந்த நிலையாக மாற்றி
உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் இந்த உத்தராயணம் நாள் இன்று பங்குனி உற்சவம். ஆகவே இதை முருகனுக்கு உகந்த நாள் என்று காட்டி பின்னாளில் நாம் அமர்ந்துள்ளோர் அனைவருக்கும் நாம் இதை போல அந்த மகிழ்ச்சியின் அசக்திகளை உங்களுக்குள் பெறச் செய்வதற்கும் இந்த உடலை விட்டு நாம் அகண்டாலும் உத்தராயணம் ஞானிகள் இன்று எவ்வாறு நிலை கொண்டு இன்று மின்வரியில் சுழண்டு கொண்டுள்ளாரோ அவரை நாம் அணைய வேண்டும். இல்லை என்றால் தட்சிணாயனம் நாம் மனிதனுக்கு மனிதன் சாபம் விடுவதும் பிறன் பாவ செய்வதை நாம் பார்க்கும்போது அந்த பாவ வினைகளை நமக்குள் சேர்ந்து தீய வினைகளாக மாறிவிடுகின்றது. ஒருவன் தீயது செய்கிறான் என்றால் அது உற்றி பார்த்தால் தீய வினைகளாக நமக்குள் சேர்ந்து மனிதனின் நிலைகளை இது மாற்றி விடுகின்றது. இதை போல நாம் ஒவ்வொரு நிலைகளும் நாம் ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அந்த பாவ வினைகளை நமக்குள் சேர்ந்து நாம் பாவம் செய்யும் ஆளாக மாறுகிறோம். சாப வினைகள் அவன் சாபம் விடுகிறான் என்று எண்ணும் போது அதனின் தன்மை நமக்குள் கூடி நாமும் சாபம் விடும் நிலையாக மாறுகின்றோம். ஒருவன் தீயது செய்கிறான் என்று எண்ணினார் அந்த தீயதின் நிலைகள் நமக்குள் பெருகி நாமும் தீயது செய்கிற மாதிரி ஆக நாம் தீயதை உணவாக உட்கொண்டு மற்றதை கொண்டு புசித்து ரசிக்கும் உயிரினங்களாக தட்சணாயம் மீண்டும் திரும்பி நாம கீழே வந்து விடுகின்றோம். இதிலிருந்து இன்றைக்கு உத்தராயணம் 6வது நிலையை கொண்டு விண்ணின் ஆற்றலை தனக்குள் கவர்ந்து துருவ பகுதியிலிருந்து அவன் விண்ணில் இருந்து வருவதை இன்னக்கு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நிலை கொண்டுள்ளானே அதை போல நாமும் ஆக முடியும் என்று எமது குருநாதர் காட்சி அறுவழி இந்த உண்மையின் தன்மையை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்து உணர்வின் தன்மை ஊர்வனையாக்கி அந்த வினைக்கு நாயகனாக நினைவு கொள்ளும் போது அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உங்களுக்குள் விளைந்து தீமைகள் அகற்றும் நிலையாக உங்களுக்குள் உருவற்று இந்த உடலை விட்டு அகண்டால் என்றும் நிலை கொண்ட அருள் ஞானி ஈர்ப்போட்டத்தில் நாம் செல்லலாம். இல்லை என்றால் திரும்பி சாப வேலைகளையும் பாவ வினைகளையும் சிக்கிவிட்டார் மீண்டும் தட்சிணாயன் நாம் மாசி மகம் என்று சிவன் ராத்திரி என்று மகா சிவன் ராத்திரி ஆக நாம் சர்வத்தை மறைந்திருந்த நிலைகள் நம் உடலுக்குள் இருக்க என்று சிவன் ராத்திரி என்று விடிய முடித்திருக்கின்றார். ஆக நமக்குள் உடலுக்குள் என்று உணர்த்திக் கொண்டு உணர்வின் தன்மை அறிந்திடும் ஆற்றலாக நம் 6வது அறிவின் தன்மை இருப்பினும் நமக்குள் நாம் விழித்திருந்தே நம் உணர்வின் சிவனுக்குள் இந்த உடலான நிலைகள் என்றும் விழித்திருக்க வேண்டும். நஞ்சுக்குள் மூழ்கிடாது இருக்க வேண்டும் என்று அவன் நீலகண்டா என்று சிவனின் தத்துவத்தை அந்த நஞ்சினை தனக்குள் அடக்கியிருப்பது போல ஆக நஞ்சினை உள் செல்லாது என்றும் விழித்திருந்து நாம் 6வது அறிவின் தன்மை கொண்டும் நஞ்சினை ஒடுக்கி உணர்வின் தன்மை வயிறும் எவ்வாறு ஒளியாக மாற்றுகின்றதோ பாம்பினம் தனக்குள் இறக்கு விளைந்த நஞ்சினை அது நாகரத்தனமாக ஒளிச்சுடராக மாற்றுகின்றதோ இதை போல 6வது அறிவின் தன்மை கொண்டும் இதனை நாம் மாற்றினும் விழிப்பு நிலையை காட்டுவதற்காக இந்த கடந்த மாசி மாசம் மகா சிவராத்திரி என்று மகா சிவன் மனிதனுக்குள் இந்த உயிரின் நிலைகள் மறைந்திருக்கும் உணர்வு உயிரினால் இயக்கப்பட்டு அறிவால் அறிந்து கொண்ட நிலைகள். ஆகவே நாம் அறிந்திட்டு 6வது நிலையை கொண்டு இருக்கும் தீமைகள் அழிந்து உயிருடன் ஒன்றிய தூங்கும் நிலைகள் அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு 12லும் அவ்வாறு செய்தாலும் 6வது அறிவின் தன்மை கொண்டும் உத்தராயணம் என்ற நிலையை நாம் அடைய முடியும். இவ்வாறுதான் காரியங்களை தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். நாம் அந்த மகரிஷிகள் காட்டிய நிலையில் காலத்தால் நாம் மறைந்து போய்விட்டது. மீண்டும் இன்று விஞ்ஞான உலகம் மனிதன் உணர்வின் நிலைகள் உலகவே நாம் மறந்திடும் நிலையாகும் சிந்திக்கும் நிலையற்று மனிதன் என்ற நிலையை சீர்குலையை செய்ய இன்று பார்க்கின்றோம். இந்த உலகில் அனைத்து இடங்களிலும் நாம் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்றும் நல்ல நிலைகள் பெற வேண்டும் என்றும் மற்ற காவியனுடைய நிலைகள் ஆலயங்களை அமைத்தாலும் அதில் நாம் அறிவின் தன்மை பெறுவதற்கு ஒரு சாரார் அதில் இருக்கக்கூடிய சிலையை உடைத்துவிட்டு அந்த உணர்வின் எண்ணத்தால் தனக்குள் கவர்ந்து நாம் வணங்கிச் செல்லும் நிலையை சீரழிக்கின்றன. ஆனால் அதே சமயம் அந்த சிலையை வீழ்த்திய நாம் அது பக்தி கொண்டு இருந்தவர்கள் வேதனையின் தன்மைதான் நாம் சுவாசிக்க நேர்கின்ற நாம் வணங்கி வந்த தெய்வத்தின் நிலைகளை இப்படி உதவி தள்ளிவிட்டானே என்று நமக்குள் வேதனையும் அவன் சிலையை தட்டிவிட்டு மகிழ்ச்சியின் உணர்வாக இரக்கமற்று கொண்டு புசிக்கும் நிலை. புலியோ தான் இறைய ஆட்டை பார்க்கப்படும்போது அது பேரானந்தப்பட்டு அதனை கொண்டு புசிக்கும் நிலை வருகின்றது. இதே போல மனிதனுக்குள் நாம் ஞானிகளால் காட்டு உணர்ந்த நிலையும் மக்கள் தெளிந்திட வேண்டும் என்றும் தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் என்று உணர்த்தியிருந்தாலும் நாம் காலத்தால் அர்ஜுனை அபிஷேகம் ஆராதனை என்று நாம் இதனுடைய நிலைகளை சாங்கியமும் சாஸ்திரங்களை வைத்து நமக்கும் தெய்வம் ஏதோ செய்கிறது என்ற நம்பிக்கை நமக்குள் ஊற்றிவிட்டால் அந்த நம்பிக்கை நாம் வாழ்கின்றோம். ஆனாலும் அந்த ஞானிகள் காட்டியது இந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும் என்ற நிலையிலும் அந்த மலரை அவர்கள் சிலைகளை ஒழித்து பார்க்கின்றோம்.
அவன் இதை உடைத்து அவன் நாம் மகிழ்கின்றான். நமக்கோ வேதனை என்ற நிலை வரும். நாம் வணங்கி வந்த தெய்வத்தை இப்படி செய்து விட்டார்களே என்று வேதனைப்படுகின்றோம். காரணம், அந்த தெய்வம் எங்கே இருக்கின்றது? அவன் தட்டும் உணர்வின் தன்னை அழித்திடும் உணர்வு வைத்தை அவன் கூட்டுகின்றான். அவனுடைய எண்ணம் அவனை தெய்வமாக இருந்து அவனை காக்கின்றது. அவன் சுரண்டும் நிலைகள் எடுத்துக்கொண்டு வைரங்களை அள்ளி செல்கின்றான், சிலைகளை வீழ்த்துகின்றான். அசுர உணர்வின் தெய்வமாக அவனுக்குள் வருகின்றது. அதனின் செயலாக்கமாக அங்கு வருகின்றது. அவன் அசுர செயல்கள் சென்ற கண்ட உணர்வுகள் நாம் பார்த்த பின் நமக்குள் வேதனை என்ற நிலைகள் நஞ்சை உருவாக்கி விடுகின்றது. ஆக நல்ல உணர்வுகள் மறைகின்றது. பின் நமக்கும் ஆத்திரமும் கொதிப்பாகி உலகம் எங்கு பாழாகிவிட்டது என்ற வேதனை நமக்குள் எடுக்கும் போது நமக்குள் நஞ்சின் தன்மை கலந்து நாம் செய்யும் நிலைகள் அனைத்தும் தடைப்பட்டு வேதனை என்ற நஞ்சு நமக்குள் பட்டு நமக்கும் நோயுற்று நாம் மடியும் நிலையை வருகின்றது. ஆனால் அவன் புலி எவ்வாறு தனக்கு மற்றதை கொண்டு புகித்து அந்த வேட்கை நிலைகள் அவன் வளர்கின்ற புலி வளர்கின்றதோ இதை போல அசுரன் விளைகின்றான். அவனின் செயல்கள் நுகர்ந்து அறிந்த பின் அசுர சக்திகளை மாறி மனிதன் வாழும் நிலைகள் வீட்டில் புகுந்து இரவிலை கொள்ளையடிப்பதும் அவனை அடித்துக் கொள்ளுவதும் இந்த அசுர உணர்வுகளை இங்கே வருகின்றது. அங்கு ஆலயங்களில் நாம் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற மாறி இந்த உணர்வின் நஞ்சுகள் அந்த நிலைகள் மாறி என்று மனிதனாக வாழாது இன்று புலி பூண்டு வேட்கை நிலைகள் அசுர குணங்கள் கொண்டு மற்றதை அழித்து வாழும் நிலையை வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளை இது தட்சிணாயனம். இதை போல தீமை நிலைகள் நமக்குள் வளராது தெளிந்த ஞானிகள் காட்டிய நிலைகளை அவன் சுயநலங்களுக்காக மாற்றி அமைத்தான். யாகங்கள் வேள்விகள் அர்ஜுனை என்று. ஆக மதத்தின் அடிப்படையில் இது இயக்கப்பட்டு தன் மதத்தை காத்திடதான் அரசன். மதம் என்பது ஒவ்வொரு அரசனும் ஒவ்வொரு மதமாக பிரித்துக் கொண்டான். இந்த மதத்துக்குள் எடுத்துக்கொண்டான். விஷ்ணு மதம் வேறு, கண்ணன் மதம் வேறு என்ற நிலைகள் ராமன் என்றும் விஷ்ணு என்றும் நாராயணன் என்றும் இவ்வாறு தனக்குள் பல பாகங்களாக பிரித்து அதனை தன் சுயநலங்களுக்காக அவன் இணைத்துக் கொண்ட நிலைகளை அவன் தெரித்துக் கொண்டு அரசாட்சி புரிவதற்கு அவன் குலதெய்வம் என்ற நிலைகள் வைத்து அந்த உணர்வை பதிய செய்து அதன் நிலைகளைத்தான் நம்மளுக்கு மாற்றி என்னை வேள்விகளும் யாகங்களை செய்துவிட்டால் அவன் உன்னை காப்பாற்ற என்று அந்த மதத்தின் அடிப்படை செய்துவிட்டார். இதைப்பல உலகில் உள்ள ஏனைய மதங்களும் அதன் நிலைகள் கொண்டு ஒவ்வொரு மதத்துக்குள்ளும் எண்ணில் அடங்காத பிரிவுகள் உண்டு. அதை இனப்பிரிவுகளும் உண்டு. இதை போன்றுதான் மகரிஷிகளால் காட்டப்பட்ட உண்மையின் நிலைகள் காலத்தால் மறையப்பட்டு அதன் வழியிலே இன்று நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் தெய்வ நிலைகளை. இதை போல மதம் ஜனம் என்ற நிலைகள் பிரிக்கப்பட்டு அரசர்கள் தன் சுயபோகங்களுக்காக உருவாக்கப்பட்டதானர். அதனை இன்றும் வழிவழி பின்பற்றப்பட்டு எதிரே அவரவர்கள் காட்டிய கடவுளின் நிலைகள் கொண்டு எனது கடவுள் உயர்ந்தவர், எனது தெய்வம் உயர்ந்தது என்ற நிலைகள் இன்றும் நாம் இருக்கின்றோம். இதே சாமுண்டீஸ்வரை வணங்கும் தெய்வ நிறைவு கொண்டவர் அங்கலேஸ்வரி எங்களுக்கு விரோதமானது என்று பகமை கொண்டும் அதை உற்று பார்க்கின்றனர். இது காரிய காரணங்களுக்காக பெயர வைத்து இது தீமைகள் விளைந்தது, இது தீமைகள் விளைவிப்பது, தீமைகளால் உருவானது, இது தீமைகளை மாற்ற வல்லது என்ற நிலைகள் காரண காரியங்களுக்கு பெயரிட்டு அந்த தெய்வ நிலைகளை காட்டினாலும் அதை யாரும் நாம் உணராது. எங்கள் தெய்வம் தான் உயர்ந்தது, உங்கள் தெய்வம் தான் உணர்ந்தது என்று போற்றின் மனமாய்க்கொண்டு மற்றதை தாழ்த்தி நமக்குள் எடுத்துக்கொண்டும் தாழ்த்தும் உணர்வுகள் நமக்குள் விளைந்தே நமக்கு நாமே வேதனை உருவும் உணர்வுகள் இதனை மறை நமக்குள் வழங்கி வளர்ந்து நம்மை நாம் அறியாமலே நமக்குள் நல்ல உணர்வுகளை மாற்றி அமைத்து நமக்குள் எடுத்துக்கொண்ட வேதனை தீமையின் உணர்விலே நஞ்சு கலந்த உணர்வாக மாற்றி இந்த உடலை விட்டு அகன்று விட்டால் மனிதன் நிலை மாறி நாம் பரிணாம வளர்ச்சியில் எங்கே சென்றோமோ அதன் இடத்திற்கு நம் உயிர் அழைத்து சென்று விடுகின்றோம். இதை போன்ற நிலைகள் என்று நாம் மீள்வதற்கு மகரிஷிகள் காட்டிய உணர்வை இந்த 6வது அறிவார் நாம் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன். இந்த 6வது அறிவார் நாம் ஒரு கர்ணக்கிழங்கு உள்ள நஞ்சினை பிரித்துவிட்டு பல பொருள்கள் இணைத்து சுவையாக எப்படி உருவாக்குகின்றோமோ இதை போல நமது வாழ்க்கை நம்மை அறியாத தீமைகளை அரும் ஞானி உணர நமக்குள் இணைத்து நமக்குள் இணைந்த தீமைகளை அகற்றி என்றும் ஒளி சுடராக அவர் ஒளி சரீரமானது போல நாமும் ஆக முடியும். இதை மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய் உரிய உணர்த்தி அருள் வழியில் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் இதை பதிவு செய்கின்றோம். ஆக நாம் ஒரு வேதனைப்படும் சொல்லும் நிலைகளை மீண்டும் அவர்கள் எண்ணும் போது கோபித்தவரோ வேதனைப்படுவரோ நீங்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் எண்ணும் போது அந்த உணர்வின் சக்தி ஊங்கி வளர்ந்து விடுங்க. இதை போல உங்களில் எத்தகைய தீமைகள் தாக்கினாலும் அந்த தீமைகள் உங்களை அணியாத அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நீங்கள் எண்ணும் போது இந்த உணர்வில் தீமை அகற்றும் சக்தியாக உங்களுக்குள் விளைந்து அந்த தீமைகள் உங்கள் வராது தடுக்க செய்யும். இந்த வாழ்க்கையை நீங்கள் இதான் சிவன் ராத்திரி என்று நீ விழித்திரு என்று பிறருடைய தீமைகள் நமக்குள் புகுந்திராது அதை நீ விழித்திருந்து
தனக்குள் எடுத்துக்கொள் என்று இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் தீயது வராது. உத்தராயணம் அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சுடராக நாம் மாற்ற வேண்டும், மாறிட வேண்டும் என்பதற்குத்தான் அந்த மகரிஷிகளால் தெளிவாக எடுத்து உரைத்து அதனை நாம் பருவதற்கு மா மகரிஷி ஈஸ்வரவட்டாய குருதேவர் அவர் கண்டு உணர்ந்த உணர்வை, அவர் மெய்வழி பெறும் நிலை, அவர் உடலை வளர்த்த காலங்களே அவர்கள் வளைந்த உணர்வின் தன்மைதான் எமக்கு உபதேசித்து அந்த உணர்வின் ஞான வித்துகளை இங்கே பதிவு செய்தார். அவர் காட்டிய நிலைகள் கொண்டு வரும்போதுதான் இந்த உண்மையின் இயக்கத்தை நான் அறிய முடிகின்றது. அதில் விளைந்த உணர்வின் வித்துகளை உங்களுக்குள் நினைவு கொண்டு அவர் ஞான உணர்வை சக்தி பெறும் வண்ணம் இப்போது உபதேசித்து இந்த உணர்வின் துணை கொண்டு அது பருகும் பாதையும் காட்டுகின்றது.